हाय फ्रेंड्स वेलकम टू इंडियन रेसिपीஸ் इन தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது நான்வெஜ் சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவியில் தக்காளி இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கு எல்லாமே வந்து நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், மெயின் டிஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறங்க ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆனியனுக்கு வந்து பொரியலுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை முடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தான். நல்லா ப்ரௌனாக வரட்டும். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌனாக வரைக்கும் எடுத்துங்க. எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துருக்குங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முக்கியமானதே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரியாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறமா ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சரிங்களா? இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி பசங்க இருக்குட்டா. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு வந்து இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து இதை சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அதிகமாக இருக்கிற சீசனில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் தக்காளி நம்ம சேர்க்கவே மாட்டோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து புளிச்ச தயிர் இருந்துன்னா 1 கப்பு தயிர் எடுத்துக்கணுங்க. நல்லா புளிச்ச தயிருங்க, வீட்டில் ஊற்றி வச்சது, அதை சேர்த்துக்கலாம். நம்ம புளிச்ச தயிர் நம்ம நல்லா சேர்த்துட்டு தயிரை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ புளிச்ச தயிர் சேர்த்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக சிக்கன் குக் பண்ணுறதை விட இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். மொத்தமே டோட்டலாக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மசாலா எல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக அந்த ஆனியன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து இதையும் எடுத்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். நமக்கு வந்து நல்லா ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப க்ரிஸ்பி ஆகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நல்லா வந்து இது மாதிரி நல்லா வதங்கினாலே போதும். ப்ரௌன் கலரில் பாருங்கள், நல்லா வந்து க்ரிஸ்பியாக வரணும்னு கிடையாது. நம்ம ஓரளவு வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடணும். நல்லா ஆனியன் மசிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது இப்போ அந்த ஆனியன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடணும். சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா
பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நான் வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மேரினேட் பண்ண சிக்கன் அப்படியே எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. தக்காளி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்க்கல, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுருவாங்க. தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், சிக்கனே வந்து நல்லா தண்ணி விடும். அப்படியே மூடி போட்டு 1 நிமிஷம் கழிச்சு திரும்ப நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், நம்ம மூடி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி விட்டுருச்சு. பாருங்கள், சிக்கனே நல்லா தண்ணி விட்டுருச்சு. நம்ம அதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். கிளறி விட்டுருக்கேங்க, அடி பிடிக்காமல். ஏன்னா இதுவே வந்து நமக்கு தண்ணி நல்லா விடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு திரும்ப மூடிடலாம். பாருங்கள், தண்ணி விடுது நல்லா. மூடி போட்டு மூடிடலாங்க. சூப்பராக பாருங்கள், நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் வச்சோம். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இது தாங்க இதோட பதம். எண்ணெய் பூராமே வந்து மேலே வந்துடும். இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லைங்க. ரெண்டாவது வந்து இது வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி சிக்கன் வந்து நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் எதுவும் தண்ணியே சேர்க்கலைங்க. அந்த தயிரில் மட்டும்தான், தயிரில் வந்து அந்த ஆனியன் இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம பாருங்கள் எவ்வளோ கிரேவி வந்திருக்குன்னு. அதனால் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு சிக்கனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக கிரேவியாக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட இது வந்து தோற்றுருங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.